ஸோ இந்த சார்ட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி வீக்லி சார்ட். ஸோ இந்த நிஃப்டி வீக்லி சார்ட்டில் ஃபஸ்ட் நம்ம ஒரு போலிங்கர் பேண்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ போலிங்கர் அப்படியே டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ ஃபஸ்ட் பேண்ட் அந்த போலிங்கர் பேண்ட்ஸ் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓவரால் அந்த போலிங்கர் பேண்டோட டிஃபால்ட் செட்டிங்ஸ் எனேபிள் ஆயிடும். ஸோ டிஃபால்ட் செட்டிங்ஸ் என்னென்னா இதை கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும். ஸோ 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் அந்த நடுவில் இருக்க லைன் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ். ஸோ விச் மீன்ஸ் வீக்லி டைம் ஃப்ரேமில் போட்டிங்கன்னா 20 வீக் மூவிங் ஆவரேஜ் அண்ட் அதோட மல்டிப்ளையர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்படின்னா 20 இன்ட்டு 2 டைம்ஸ் அந்த அப்பர் சைட், 20 இன்ட்டு 2 டைம்ஸ் அந்த லோவர் சைட். அதுதான் வந்து அப்பர் போலிங்கர் பேண்ட், லோவர் போலிங்கர் பேண்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த செட்டிங்ஸ் போட்டுட்டாலே தெரியும். எப்போவுமே போலிங்கர் பேண்ட் வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி. எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ திருப்பி நார்மல் ஆகிடும். எக்ஸ்பேண்ட் ஆகும், நார்மல் ஆகும். ஸோ அப்படி தான் ஓவரால் போலிங்கர் பேண்டோட மூவ்மெண்ட்டே இருக்கும். ஸோ நம்ம நிறைய டைம் போலிங்கர் பேண்டை படித்தது வரைக்கும் எப்படி இருக்கும்னா, சேம் போலிங்கர் பேண்ட் இந்த மாதிரி மார்க்கெட் கீழே வருது. ஸோ எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து அது ஃபர்தராக மேலே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னும் ஃபர்தராக கீழே இறங்கிடும். அதே தான் ஒன்ஸ் மார்க்கெட்டு போலிங்கர் பேண்டோட அப்பர் வேல்யூ டச் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக ரிவர்சல் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா அந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம போலிங்கர் பேண்டில் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ இதுதான். ஸோ இந்த இஷ்யூவை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி நம்ம பிரேக் அவுட் ட்ரேடிங்கை இந்த போலிங்கர் பேண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் கான்ட்ராக்ட் ஆகுதோ, சுருங்கிக்கிட்டே போதோ அவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் போலிங்கர் பேண்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஆகி சின்னதாக வருதோ அப்போல்லாம் பெருசாக இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது எப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டாக்லாம் கான்ட்ராக்ஷன் ஃபேஸில் இருக்குது, அது அங்கேருந்து எப்போ எக்ஸ்பென்ஷன் ஃபேஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ நம்ம என்டர் ஆக போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இதில் நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக தெரியுது இந்த பர்டிகுலர் ஸ்டாக் கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவில் ஃபார் அ ப்ரொலாங்ட் பீரியட் ஆஃப் டைம் இருந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இந்த டைம் இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஃபேஸ், ஸோ ஆல்மோஸ்ட் ஃபார் 2 to 3 டேஸ் இந்த ஒரு டைட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து மேலேயும் போகல, கீழேயும் வரல, வெரி மினிமல் ரேஞ்ச். ஸோ அப்படி இருக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பேன்ஷன் அந்த மோடில் போகும். ஸோ பயங்கரமாக கான்ட்ராக்ட் ஆகும்போது பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பர்டிகுலர் பிரேக் அவுட்டுக்கு இந்த ஓவரால் ட்ரையாங்கிள் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பீரியடுக்கு இது இந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் ஃபேஸில் இருக்குது பண்ணிவிட்டு அந்த பீரியடோட இந்த ஹை மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஒன்ஸ் அந்த ஹை மூவ்மெண்ட்டை எப்போ அது கிராஸ் ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக இதுதான் அந்த பீரியடோட ஹை. இந்த ஹையை கரெக்டாக இந்த இடத்துல கிராஸ் ஆகிருக்கு. ஸோ கிராஸ் ஆகும்போது நம்ம கரெக்டாக இந்த இடத்துல என்டர் பண்ணுவோம். ஸோ என்டர் பண்ணும்போது இது பிரேக் அவுட் ட்ரேடிங்காக என்டர் பண்ணிவிடுவோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ண ஜோன் 3340. ஸோ அதில் என்டர் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் மூமெண்டம். ஸோ அப்படியே ஃப்ரம் 3300லேருந்து ஆல்மோஸ்ட் 4500 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாகவே இந்த ஓவரால் ட்ரெண்டை, இந்த பிரேக் அவுட் மூமெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த ஸ்குவீஸை நம்ம மானிட்டர் பண்ணியிருப்போம். ஸோ போலிங்கர் பேண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்குவீஸை மானிட்டர் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்குவீஸ் நடக்குதோ அப்போல்லாம் அந்த ஸ்குவீஸ்லேருந்து வெளியே வந்து மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்குவீஸோட பிரேக் அவுட்டோட ஹை பாயிண்ட் எங்கன்னு பார்த்துட்டு அந்த ஹைக்கு கிராஸ் பண்ணி மேலே போகும்போது நம்ம என்டர் பண்ணோம். ஸோ இதேமாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் தான் ஏஜிஎஸ் ஸ்டாக். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கம்ப்ளீட் நேரோ ரேஞ்சில் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த பீரியட் வரைக்கும் கம்ப்ளீட் நேரோ ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த பீரியடோட ஹையை எப்போ கிராஸ் பண்ணி மேலே போதும். ஸோ இதுதான் ஹை பாயிண்ட். ஸோ இந்த ஹை பாயிண்ட் எங்கேன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த ஹை பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி பிரேக் பண்ணி எப்போ போதும் அப்போ என்டர் பண்ணும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இங்கே என்டர் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் 64 ருபீஸில் நம்ம என்டர் பண்ணியிருப்போம். என்டர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் அந்த ட்ரெண்டை ரைட் பண்ணியிருப்போம். ஸோ 64லேருந்து ஆல்மோஸ்ட் 100 கிட்ட போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எப்போ எக்ஸிட் பண்ணலாம்னா, இனிஷியலாக நீங்கள் என்டர் பண்ணும்போது இந்த லோவர் போலிங்கர் பேண்டை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே நீங்கள் கம்ப்ளீட்டாகவே ட்ரையல் பண்ணிட்டே போகலாம். எப்போ ஃபைனலாக அந்த லோவர் போலிங்கர் பேண்டு கீழே வருதோ அப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டாக எந்த ஜோன் இந்த இடத்துல லோவர் போலிங்கர் பேண்டு கீழே க்ளோஸ் ஆயிருப்போம், நீங்கள் இங்கே எக்ஸிட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 90 ருபீஸில் எக்ஸிட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப டைட் ஸ்டாப் லாஸ் வேணும்னா நீங்கள் மிடில் இருக்கிற அந்த மூவிங் ஆவரேஜ் கூட யூஸ் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் அது ஏர்லியராகவே எக்ஸிட் கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கூட அது எக்ஸிட் கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் 2 டார்கெட்டாக யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே எக்ஸிட் பண்ணிவிட்டு இன்னொரு டார்கெட்டை இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் பண்ணும்போது. ஸோ நீங்கள் பெரிய ட்ரெண்டை ரைட் பண்ணோன்னா எப்போவுமே ஒரு வைடர் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ வைடர் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா நீங்கள் லோவர் போலிங்கர் பேண்டை தான் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ட்ரையல் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங், இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சார்ட் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்.
ஸோ ஏர்லியராக சொன்ன எக்ஸாம்பிள் 5 மினிட்ஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் டைம் ஃப்ரேம் போக 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 பெரிய ட்ரெண்டை ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். ஸோ சேம் சிமிலர் அதே இன்னும் நீங்கள் ரெக்டாங்கிள் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. எப்போது அந்த ரேஞ்ச் ஸ்குவீஸ்லேருந்து பிரேக் அவுட் ஆகி எப்போ மேலே போகுதுன்னு பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாகவே இந்த பீரியட் ஃபுல்லாகவே ரேஞ்ச் டைட் ரேஞ்சில் இருந்தது. அண்ட் போலிங்கர் பேண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல் ரேஞ்சில் தான் இருந்தது, எக்ஸ்பேண்டே ஆகலை. அண்ட் கரெக்டாக இந்த இடத்த க்ராஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ அதோட டாப் ஹை எப்போ க்ராஸ் பண்ணி மேலே போகுதோ 38 க்ராஸ் பண்ணி மேலே போகும்போது ஆல்மோஸ்ட் 38லேருந்து 78 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ நமக்கான என்ட்ரி சிக்னல் 38 வந்திருக்கும். அண்ட் எக்ஸிட் சிக்னல் பார்த்திங்கன்னா எப்போ இந்த லோவர் போலிங்கர் பேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அப்போ எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ இதுவே வந்து ஒரு 100% ப்ராஃபிட் எடுத்திருப்போம். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்குவீஸ் அதே மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஒன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி கான்ட்ராக்ஷன் ஃபேஸில் போச்சு. அண்ட் கான்ட்ராக்ஷன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் நம்மளோட டைட் ரேஞ்ச். ஸோ இந்த டைட் ரேஞ்சை விட்டு எப்போ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஹையை க்ராஸ் பண்ணி போயிருக்கும். ஸோ 96 க்ராஸ் பண்ணி மேலே போயிருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரு பண்ணியிருப்போம். ஸோ ஒன்ஸ் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 96லேருந்து அதுக்கப்புறமா அது லோவர் போலிங்கர் பேண்டை டச்சே பண்ணல. ஸோ இம்மீடியட்டாகவே ஃப்ரம் 96லேருந்து ராக்கெட் மேலே போகிற மாதிரி கம்ப்ளீட்டாகவே மேலே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 178 ருபீஸ் க்ராஸ் ஆகி மேலே போகுது. இன்னும் நமக்கு எக்ஸிட் சிக்னல் வரல. ஸோ இன்னும் நம்ம ப்ராஃபிட்டபிள் மோடில் தான் இருப்போம். ஸோ 96ல் என்ட்ரு ஆகிட்டு ஃபர்தராக இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு. அண்ட் இது எப்போது கீழே லோவர் போலிங்கர் பேண்டு கீழே க்ராஸ் ஆகுதோ அப்போ தான் நம்ம எக்ஸிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தோம். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி விண்டோவும் அதிகமாக இருக்கும். ஓவரால் ப்ராஃபிட் பொட்டன்ஷியலும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் இதே மாதிரி ரேஞ்ச் கான்ட்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ரொம்ப டைட் ரேஞ்சில் இந்த வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கான பிரேக் அவுட் பாயிண்ட்டு இந்த 420 ருபீஸில் கொடுத்தது. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரு ஆகிட்டு லோவர் போலிங்கர் பேண்டை முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸாக வச்சுருப்போம், இனிஷியல் ஸ்டாப் லாஸாக. அங்கேருந்து நம்ம அப்படியே ட்ரையல் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு வீக்கர் பாயிண்ட் வந்தால் கூட லோவர் போலிங்கர் பேண்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகலை, டச் பண்ணிவிட்டு திருப்பி ஃபர்தராக ரெஸ்யூம் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாகவே நம்ம ஆல்மோஸ்ட் 426ல் என்ட்ரு ஆகிட்டு இந்த அப் ட்ரெண்டை இன்னும் கூட நம்ம ஹோல்ட் பண்ணியிருப்போம் வீக்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஒரு பொசிஷனல் ட்ரேடராக இருந்தால். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் மிடில் லைன் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப டைட் ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ பெரிய ட்ரெண்டை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் லோவர் போலிங்கர் பேண்டை ஸ்டாப் லாஸாக வச்சா தான் பெரிய ட்ரெண்டை கேப்சர் பண்ண முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் 426ல் நம்ம என்ட்ராயிருப்போம். அதுவும் என்ட்ரான டைம் பார்த்தீங்கன்னா August 22, 2022. அண்ட் இப்போது 2024 வந்துருச்சு. ஸ்டில் நமக்கு எக்ஸிட் சிக்னலே வரல. இந்த கம்ப்ளீட் ட்ரெண்டை நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். ஸோ 400லேருந்து இப்போ எங்கேயோ போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 2355 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஸ்டில் நமக்கு எக்ஸிட் சிக்னலே வரல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் ட்ரெண்டை நீங்கள் கேப்சர் பண்ணணும்னா வீக்லி டைம் ஃப்ரேம் போயிட்டு எப்போ இந்த மாதிரி ஸ்குவீஸில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஸ்குவீஸ்லேருந்து எப்போ வெளியே வருதோ அப்போ என்டர் ஆகிட்டு லோவர் போலிங்கர் பேண்டுக்கு கீழே எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ எக்ஸிட் பண்ணால் போதும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம